Welcome to this program. Today we are going to discuss about the thermodynamics part 1 and we are going to discuss about UG DRB syllabus thermodynamics unit 5 part 1. First we are going to discuss about system. System na enna? The system is defined as any particular part of the universe about which are interested. எந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கோமோ அதுக்கு பேர் சிஸ்டம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீடுங்கிறது ஒரு சிஸ்டம். அந்த வீட்டை சுற்றி இருக்கிறது வந்து சரௌண்டிங். த ரெஸ்ட் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், த ரெஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கால் சரௌண்டிங். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் ஹியூமன் பாடி எடுத்துக்கிடுங்க. த ஹியூமன் பாடிங்கிறது சிஸ்டம். இதை தவிர வெளியே எதெல்லாம் சுற்றி இருக்கோ அது பூரா சரௌண்டிங். இந்த சிஸ்டத்தை முதல்ல 3 விதமாக பிரிக்கலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம்: ஐசோலேட்டட், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம், த சிஸ்டம் which can exchange neither energy nor matter with its surrounding is called isolated system. இந்த சிஸ்டத்தில் வந்து இட் இஸ் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். இதுக்குள்ள எனர்ஜியோ மாஸோ அல்லது மேட்டரோ உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து வெளியே போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டர் கண்டெய்னிங் வெசல், இன்சுலேட் வெசல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த கிளாஸுக்குள்ளே என்ன போக முடியாது? எனர்ஜியும் போக முடியாது, மாஸும் போக முடியாது, மேட்டரும் போக முடியாது. அப்பேற்பட்ட சிஸ்டத்துக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். The water contained in a insulated closed vessel. அப்போ neither mass nor energy can transfer from system to surrounding or surrounding to system. எனர்ஜியோ மாஸோ சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்கோ சரௌண்டிங்கிலிருந்து சிஸ்டத்துக்கோ போக முடியாது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னால், த எனர்ஜி கேன் டிரான்ஸ்ஃபர். எனர்ஜி மட்டும் சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங் போகலாம், சரௌண்டிங்கில் இருந்து சிஸ்டத்துக்கு வரலாம். எது போக முடியாது? த மேட்டர் cannot enter into the system. A system which can energy but not matter with its surrounding is called closed system. Water contained in a closed but not in a isolated vessel. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து மூடி வச்சுக்கிறோம். இப்போ இதில் எனர்ஜி உள்ளே போகலாம், வாட்டர் வந்து உள்ளே போக முடியாது, மேட்டர். அதனால் ஒரு சிஸ்டத்தில் வந்து எனர்ஜி மட்டும் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங் ஆர் சரௌண்டிங் டு சிஸ்டம் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சிஸ்டம். எக்ஸாம்பிள், த வாட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ க்ளோஸ்டு வெசல். அடுத்து ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் கேன் எக்ஸ்சேஞ்ச் போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் இஸ் சரௌண்டிங் இஸ் கால் ஓப்பன் சிஸ்டம். ஒரு எனர்ஜியோ மேட்டரோ சிஸ்டத்துலேருந்து எங்கே போகலாம்? சரௌண்டிங் போகலாம், சரௌண்டிங்கிலிருந்து எங்கே போகலாம்? சிஸ்டத்துக்கு வரலாம். போத் கேன் எக்ஸ்சேஞ்ச் வித் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், தட் இஸ் வி கால் அஸ் ஓப்பன் சிஸ்டம். த வாட்டர் டேக்கன் இன் அன் ஓப்பன் பீக்கர். ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம், இதில் எனர்ஜி வந்து சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் போகலாம். அதே மாதிரி யூ கேன் ஆட் வாட்டர் டு தி பீக்கர். அப்போ மாஸ் என்ன செய்யலாம், மேட்டர் என்ன செய்யலாம், உள்ளே போகலாம். ரெண்டுமே உள்ளேருந்து வெளியே வரலாம், வெளியிருந்து உள்ளே வரலாம். அதாவது the both energy and matter, mass can exchange from system to surrounding and surrounding to the system is called as open system. நம்ம பாடி எடுத்துக்கிடுங்க. நம்ம பாடியில் வந்து டெம்பரேச்சர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எனர்ஜி உள்ளே போகுது, எனர்ஜி வெளியே போகுது. அதே மாதிரி மாஸ் உள்ளே போகுது, சாப்பிட்றோம், அது மாஸ் வெளியே வருது. இந்த மாதிரி இருந்ததுன்னா that system will be equal to open system. இதுக்கு dmi is not equal to 0 and dm is not equal to 0. de not equal to 0, dm is not equal to, de ங்கிறது change in energy, அது வந்து not equal to 0 and equal to 0 and dm will be equal to 0. ரெண்டுமே 0. de equal to dm is equal to 0. அதுக்கு பேர் தான் ஓப்பன் சிஸ்டம். பின்னால் ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்போ 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது: ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். Open system both mass and energy can transfer from system to surrounding and surrounding to system. Closed system only energy can transfer from system to surrounding and surrounding to system. Isolated system both energy
and the mass cannot transfer from system to surrounding or surrounding to system. இதில் ரெண்டுமே உள்ளேயும் போகாது வெளியே வராது. இதில் எனர்ஜி மட்டும் உள்ளே போகலாம் வெளியே வரலாம். ஓப்பன் சிஸ்டத்தில் ரெண்டுமே மாஸ் அண்ட் எனர்ஜி கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங் அண்டு சரௌண்டிங் டு சிஸ்டம். இதுதான் 3 டைப் ஆஃப் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் 3 டைப் ஆஃப் சிஸ்டம். அதுக்கடுத்து the properties can be classified into 2. One we call as intensive properties, the another we call as extensive properties. The properties whose value do not depend upon the amount of material present in the system are called intrinsic property. எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தக்கன ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருந்ததுன்னா, அதாவது the property which is independent upon amount of material present, அளவுக்கு தக்கன எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன ப்ராப்பர்ட்டி மாறாது. அப்படி இருந்ததுன்னா that is we call as intrinsic property. By example, density. 1 கிராம் எடுத்தாலும் டென்சிட்டி ஒன்றா தான் இருக்கும். 10 கிராம் எடுத்தாலும் டென்சிட்டி ஒன்றா தான் இருக்கும். அதுமாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், இதுக்கு எவ்வளோ எடுத்தாலும் மாறாது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், விஸ்காசிட்டி, ஃப்ரீ எனர்ஜி, மோலார் வால்யூம், இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா த ப்ராப்பர்ட்டி which independent upon the amount of material present in the system. இது நல்ல யாவச்சுங்க. டென்சிட்டி எவ்வளோ எடுத்தாலும் டென்சிட்டி ஒன்றா இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படி தான், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படி தான், ப்ரெஷர், டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், விஸ்காசிட்டி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி. அதுக்கடுத்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் present in the system. எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது தக்க என்ன செய்யும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். 10 கிராம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், 20 கிராம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட கையளவுக்கு பொருள் எடுத்து வெட்டினா அது 100 கிராம்னா இதை விட 2 மடங்கு எடுத்தால் கிராம் மாறும். அப்போ வெயிட்டுங்கிறது என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி, தீஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. த ப்ராப்பர்ட்டி whose value depends upon the amount of material, amount of material பொறுத்து ப்ராப்பர்ட்டி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் நல்ல ஆச்சுங்க. வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று பேர் சைக்ளிக் ப்ராசஸ். when a system after completing a series of change turns to its original state. அதாவது சைக்ளிக் ப்ராசஸ்னால் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து மாறும். இப்போ 1ஆம் ஸ்டேட்லேருந்து 2க்கு போச்சு, 3க்கு போச்சு, 4க்கு போச்சு, அதுக்கப்புறம் 1க்கு வந்துடும். அப்படி நடந்ததுன்னா தட் டைப் ஆஃப் ப்ராசஸ் we call as சைக்ளிக் ப்ராசஸ். எத்தனை சைக்ளிக் சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ்க்கு அப்புறம் அது எங்கே வரணும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா தட் இஸ் we call as சைக்ளிக் ப்ராசஸ். 1 to 2, 2 to 3 வச்சுங்க, 3 to 4, 4லேருந்து எங்கே போயிடும் 1க்கு போயிடுச்சுன்னா that process we call as another cyclic process. It is a completely a cycle. ஒரு சைக்கிள்ங்கிறது முடியும். That is we call cyclic process. Then reversible process. Reversible process and irreversible process. A thermodynamical reversible process which is carried out intermittently, very slow process, and the driving force is infinitely greater than opposing force. இது வந்து reversible process வந்து எப்படின்னா வெரி ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி டிரைவிங் ஃபோர்ஸுக்கும் அப்போசிங் ஃபோர்ஸுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் தி டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் த அப்போசிங் ஃபோர்ஸ். அப்போசிங் ஃபோர்ஸை விட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும். தட் டைப் ஆஃப் ப்ராசஸ் வி கால் as reversible process. Condition for reversibility: there should be an equilibrium at every intermediate stage of the process. ஒவ்வொரு intermediate stageலையும் equilibrium இருக்கணும். And the process should be capable of producing in both direction. Reversible process இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் வந்து 2 டைரக்ஷன்லையும் நடக்கணும். ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் நடக்கணும், பேக்வர்ட் டைரக்ஷன்லையும் நடக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் equilibrium இருக்கணும். And it occurs in both direction. Mode is the process should take place very slowly. ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். Equilibrium reversible process is a very slow process and the state of process should be attainable back without any permanent effect on surrounding. ஒரு அந்த ப்ராசஸ் வந்து பேக் ஈஸியாக என்ன செய்யலாம் வரலாம் without any
permanent effect from surrounding. These are the 4 conditions for reversibility. அப்போ ஒன்று எல்லா intermediate stageலையும் equilibrium இருக்கணும், and it should occurs in both direction. reversible process ரெண்டு directionலையும் நடக்கணும், forward reaction இருக்கணும், backward reaction இருக்கணும், and it should be a very slow process, ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், and the process should attain back without any permanent effect from surrounding. எந்தவித எஃபெக்டும் இல்லாமல் அப்படி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி பேக்வர்ட் ரியாக்ஷனாக மாறிச்சோ அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷன் எதாவது மாறணும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸாக மாறணும். அப்படி மாறிச்சுன்னா these are the 4 conditions for reversibility. அடுத்த ப்ராசஸ் irreversible process. Irreversible process is a spontaneous process, வேகமாக நடக்கும், and it proceeds in only one direction, ஒரே ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அப்போ all reversible processes are spontaneous and it proceeds in only one direction, ஒரே டைரக்ஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் irreversible process. நல்லா யோசிச்சுங்க, spontaneous occurs in only one direction. In example, all natural processes are irreversible. எது நேச்சுரல் ப்ராசஸோ அதுதான் irreversible. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயசு குழந்தையாகுது, அது பிறகு 10 வயசு குழந்தை ஆகிடும். 10 வயசு குழந்தை வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு வயசு குழந்தையாக மாற முடியாது, அங்கே ரிவர்சிபிள் இல்லை. திஸ் இஸ் வி கால் as irreversible process. இப்போ சன் வந்து ரைஸ் ஆகுது, கீழ்ப்பக்கம் உதிக்குது, அது அப்படியே மேக்க போனது அப்படியே கிழக்க வரும்னா வராது. இட் இஸ் ஏ irreversible process. எல்லாமே இப்போ ஹேர் எடுத்துக்கங்க, சிறுசாக இருக்குது, போக போக வளருது, அதை அப்படியே சுருங்க முடியும்னா சுருங்க முடியாது. அப்போ இந்த ப்ராசஸ்மே எதுலாம் நேச்சுரலாக நடக்கும், ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. அப்போ irreversible ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். தட் இஸ் ஃபார் irreversible ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ்க்கு பேர் தெர்மல் ப்ராசஸ். இந்த தெர்மல் ப்ராசஸுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இது டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி ப்ராசஸில். டெம்பரேச்சர் ஐசோதெர்மல்னாலே தெர்மல் மீன்ஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்டு தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் தி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டாவது கண்டிஷன், ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெல்டா இ வந்து 0வாக இருக்கும். எப்போ டெல்டா இ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஹீட் வந்து எங்கே போகலாம், சிஸ்டத்துக்கு போகலாம், சிஸ்டத்திலிருந்து எங்கே வரலாம், சரௌண்டிங்க்கு வரலாம். அப்போ தான் டெல்டா இ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடி எடுத்துங்க, நம்ம பாடி வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ சேஞ்ச் இன் தி இன்டர்னல் எனர்ஜி என்ன, 0. மூணாவது பாயிண்ட் என்ன, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை தி சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ஒர்க். நம்ம எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ எனர்ஜியும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது ஐசோதெர்மல் ப்ராசஸில். அப்போது 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், the change in the internal energy will be equal to 0. The third one is the amount of heat absorbed by the system is completely converted into work. And it is possible when there is a transfer of heat from a system to surrounding and vice versa. இது எங்கே நடக்கும், ஐசோலேட்டட் சிஸ்டம். இது வந்து which open system possible. Energy வந்து can exchange from both system to surrounding and surrounding the system. அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்கணும்னா அங்கே வந்து என்ன இருக்கணும், ஓப்பன் சிஸ்டமாக இருக்கிற there is a possibility for isothermal process. And example is an exothermic reaction gives its energy to the surrounding so that the temperature of the system remain constant. ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா அங்கே வந்து என்ன இருக்கும், எனர்ஜி வந்து வெளியாகும். அப்போ எனர்ஜி வெளியே போகும்போது சரௌண்டிங்ஸுக்கு போகும்போது அங்கே டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். that system we call as isothermal process. அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு 3 கண்டிஷன், 3 சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், 2 டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 0, 3 த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை தி சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்டு ஒர்க். இந்த 3 தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு. அடுத்து called as adiabatic process. Adiabatic process is carried out in an insulated system. இன்சுலேட்டட் சிஸ்டம்னா என்ன, ஹீட் வந்து சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் போகாது, சரௌண்டிங்லேருந்து எங்கே போகாது, சிஸ்டத்துக்கு போகாது. தேட் ப்ராசஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டத்துலாம் எது பாசிபிள், அடியபெட்டிக் ப்ராசஸ் இஸ் பாசிபிள்.
The process which is carried out in an insulated system is known as adiabatic process. இந்த ப்ராசஸுக்கு முதல் கண்டிஷன் என்ன? No heat can leave or enter the system from surrounding, system to surrounding. சரௌண்டிங்கில் இருந்து எனர்ஜி வந்து என்ன செய்யக்கூடாது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. The energy can leave or enter the system from the surrounding. சரௌண்டிங்கில் இருந்து உள்ளே போகாது. ரெண்டாவது கண்டிஷன், the temperature of the system decreases during the process. ப்ராசஸ் நடக்கும்போது டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும்? குறையும். மூணாவது, the work done for the process is equal to the decreasing in the internal energy. எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கோ அந்த ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் டெல்டா ஈக்குவல் த சேஞ்ச் இன் தி இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல். அப்போ மூணு கண்டிஷன் சொல்கிறாங்க. அடியபெட்டிக் ப்ராசஸுக்கு என்ன கண்டிஷன்? ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் நடக்கணும். there is no transfer of heat from system to surrounding or surrounding to system. மூணு, the temperature of the system decreases during the process. நாலு, the work done for the process that will be equal to minus delta E. அப்போ this is the main condition for adiabatic process. ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமாக தருவது ஹீட் வந்து என்டர் ஆகாது, சிஸ்டத்தில் என்டர் ஆகாது. no heat can leave or enter into the system. அடுத்து temperature of the system decreases ஆகும். work done வந்து எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் டெல்டாக்கு ஈக்குவல். that is we call as adiabatic process. Isobaric process அப்படின்னு சொன்னால் the process is said to be isobaric if the pressure of the system remains constant during the each step of the process. எந்த சிஸ்டத்தில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஐசோபாரிக் ப்ரெஷர். அப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன? ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸில் த வால்யூம் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் தட் ப்ராசஸ். அப்போ ஐசோ ப்ராசஸுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? வால்யூம் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நல்ல பாரு, ஐசோபாரிக் அப்படின்னு வந்ததுன்னா த ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோகோரிக்னு வந்துருச்சுன்னா எது கான்ஸ்டன்ட்? வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மல்னு வந்துருச்சுன்னா என்ன கான்ஸ்டன்ட்? டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ மூணு சொல்கிறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோபாரிக் ப்ராசஸ் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஐசோகோரிக் ப்ராசஸ் த வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். So far we have discussed 5 different type of process: isothermal process, adiabatic process, isobaric process and isochoric process. Then macroscopic system. A system is said to be macroscopic when it consists of large number of molecules, atoms or ions. ஒரு சிஸ்டத்தில் large number of molecule of atom ion இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். மேக்ரோனா ஹை, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். த ப்ராப்பர்ட்டி, த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஃபிக்ஸ்ட் இட்ஸ் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதை எந்த சிஸ்டம் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. அது உனக்கு தெரியும். ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், மாஸ், காம்போசிஷன் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் வேரியபிள். அதாவது பொதுவாக நிறைய வேரியபிள் இருந்தாலும் 2 வேரியபிள் மட்டும் போதும். 2 வேரியபிள்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்பெசிஃபைட் as temperature and pressure. Macroscopic systemத்துக்கு 2 வேரியபிள் தான் சொல்கிறாங்க. ஒன்று temperature and pressure. These are called independent variable. The third variable volume is to be dependent variable. 3 வேரியபிளில் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் independent variable and volume is a dependent variable. It depends on the values of P and T. அதாவது வந்து வால்யூம் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து இருக்குது. அப்போ 2 ப்ராப்பர்ட்டியை வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் சொல்கிறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டிபெண்டபிள் வேரியபிள் சொல்கிறோம். அதனால் ஒரு thermodynamic state of the system consists of a single gaseous substance defined by specific 2 of the 3 variable. அதாவது 3 வேரியபிளில் 2 வேரியபிள் மட்டும் சொன்னால் போதும். இப்போ டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூமில் டெம்பரேச்சரையும் வால்யூம் சொல்லலாம், ப்ரெஷரையும் வால்யூம் சொல்லலாம். அப்போ 2 வேரியபிள் மட்டும் இட் இஸ் எனஃப் டு ஸ்பெசிஃபை தி ஜெனரல் சிஸ்டம். மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு 2 வேரியபிள் வந்து எனஃப். பொதுவாக டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் சொல்கிறோம். இந்த ரெண்டுமே இண்டிபெண்ட் வேரியபிள், வால்யூம் வந்து டிபெண்ட் வேரியபிள். அதனால் 2 ப்ராப்பர்ட்டிஸ் போதும், டு டிஃபைன் ஏ சிஸ்டம். That system we call as macroscopic system.
மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியம் large number of molecules of atoms or ions are present. அடுத்து முக்கியம், these are the two important functions. One we call as state function, another we call as path function. The property of any system depends only on the initial and final state of the system is called as state function. எந்த ப்ராப்பர்ட்டி இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதுக்கு பேர் தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ உதாரணத்துக்கு இன்டர்னல் எனர்ஜி, இனிஷியல் ஸ்டேட்டில் E1 இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்டில் E2 இருக்குது. த டிஃபரன்ஸ் வந்து என்ன, டெல்டா இ என்ன, E2 மைனஸ் E1. அப்போ டெல்டா இங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபைனல் ஸ்டேட்டையும் இனிஷியல் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எனி ப்ராப்பர்ட்டி which depends only on the initial and final state of the system is called as state function. Potential energy, pressure, temperature, internal energy, enthalpy are state function. The state function is an exact differential. இது வந்து exact differential கொடுக்கும். அதே மாதிரி that relation, Euler reciprocal relation is applicable to state function. Euler reciprocal relation is என்னன்னா dou m by dou y at x constant x that will be equal to dou n by dou x at constant y. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன் இருக்குது. எம்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், என்னங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். எம்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஒய்யையும் எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸையும் ஒய்யும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் படி dou m by dou y at constant x will be equal to dou n by dou x at constant y. இதுக்கு பேர் தான் Euler reciprocal condition. State function is applicable to this reciprocal condition, Euler reciprocal condition. And the cyclic integral of state function is 0. Integration of cyclic integral of dz will be equal to 0. dz is the state function. அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை உனக்கு என்ன தெரியணும், it depends upon the initial and final state of the system. Example, potential energy, pressure, temperature, internal energy, enthalpy. State function is an exact differential. It is applicable to the Euler reciprocal function, and the cyclic integral of state function is equal to 0. Path function. A thermodynamic property which depends upon the path between initial and final state is known as path function. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அது எந்த வழியில் நடக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா that we call as path function. The property which depends upon the path between initial and final stage, that is we call as path function. அது எந்த வழியில் நடக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா path function. Path functionக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் we can say work and heat absorbed. Work done and heat absorbed is known as path function. இப்போ கார்னோட் தியரம் பார்த்துப்பீங்க, கார்னோட் சைக்கிள். கார்னோட் சைக்கிளில் எவ்வளோ ஒர்க் கால்குலேட் பண்ணோம்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய பாத்தை சூஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை தி சிஸ்டம், அதுவும் என்னது பாத் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ரெண்டும் தான் பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒர்க் டன், ஹீட் அப்சர்வ் நல்லா ஆச்சுங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு potential energy, pressure, temperature, internal energy, enthalpy are state function. Work done and heat absorbed is called as path function. இது வந்து என்னன்னா path function is an inexact integral. இங்க எப்படி நம்ம சொன்னோமோ that is called the state function is an exact integral differential சொன்னோமோ அதே மாதிரி இங்க path function is an inexact differential. That is cyclic integral of path function is not equal to 0. இங்க equal to 0 ன்னு சொன்னோம். Cyclic integral of state function will be equal to 0. இங்க cyclic integral of path function is not equal to 0. இதுதான் இந்த ரெண்டும் தான் path functionக்கு எக்ஸாம்பிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல இருந்தும் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டாங்க. which of the following is our state function and which of the following are path function அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.